தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அறிவை தேடிய நம்முடைய பயணம் 3. இதுவரை ஒரு 2 பயணம் மேற்கொண்டிருக்கிறோம். இது 3வது பயணம். இந்த 3வது பயணத்திலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய அந்த டாபிக் என்பது அஞ்சல் ஊழியர்கள் அவசியம் அறிய வேண்டிய தேசிய சேமிப்பு திட்டங்களுடைய முக்கியமான விதிகள். அதாவது எஸ்பி, ஆர்டி, டிடி, எம்ஐஎஸ், பிபிஎஃப், எஸ்எஸ்ஏ, எஸ்சிஎஸ்எஸ், கேவிபி மற்றும் என்எஸ்சி ஆகிய அனைத்து திட்டங்களை பற்றி முக்கியமான குறிப்புகள். அவர் அலுவலகத்திலே பணிபுரிகின்ற பொழுது நமக்கு என்ன ஐயங்கள் ஏற்படுகின்றதோ அந்த ஐயங்களை தீர்க்கின்ற விதமாக இன்றைய இந்த சிறப்பு நிகழ்ச்சி என்பது அமையும். இந்த நிகழ்ச்சியை நடத்துபவர் அருமை தோழர் எம் சிவகுமார் அவர்கள். எம் சிவகுமார் அவர்களை பற்றி நிச்சயமாக பேரவை அகாடமியிலே கடந்த 3 ஆண்டுகளாக பயிற்சி பெறுகிறவர்களுக்கு நன்றாக தெரியும். பல்வேறு வகுப்புகளை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கக்கூடியவர். திருவண்ணாமலை கோட்டத்தினுடைய ஆரணி கிளையினுடைய கிளை செயலராக நீண்ட காலமாக செயலாற்றி கொண்டிருக்கக்கூடியவர். ஆரணி தலைமை அஞ்சலகத்திலே போஸ்ட் மாஸ்டராக ஏபிஎம்மாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தோழர் சிவகுமார் அவர்கள் பல ஜிடிஎஸ் தோழர்களுக்காக வகுப்புகள் நடத்தி, அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய எந்த விதமான சந்தேகங்கள் இருந்தாலும் சரி அவைகள் எல்லாம் தீர்க்கின்ற வகையிலே ஒரு சிசிஎஸ், சிசிஏ விதிகள் உட்பட அனைத்திலும் மிக திறமை வாய்ந்து அனைவரையும் வழிநடத்தி செல்லக்கூடியவர். நம்முடைய பேரவையிலே ஒரு டிராப்டிங் கமிட்டியினுடைய உறுப்பினராகவும் அவர் செயலாற்றி கொண்டிருக்கின்றார். திறமை வாய்ந்த ஆற்றல் மிக்க தோழர். நிச்சயமாக அவர் இருக்கக்கூடிய இந்த பகுதியானது நம்முடைய அனைவருக்கும் மிக பலனுள்ளதாக அமையும் என்று நான் நம்புகிறேன். இலாக்கா தேர்வு எழுதுவர்களுக்காக மட்டுமல்ல, இந்த இலாக்காவிலே பணிபுரியக்கூடிய ஒவ்வொருவரும் அறிந்திருக்க வேண்டிய முக்கியமான தரவுகளை, முக்கியமான செய்திகளை எல்லாம் தொகுத்து அன்னார் அவர்கள் தற்பொழுது நமக்கு தர இருக்கின்றார்கள். அனைவரும் அதை முழுமையாக உள்வாங்கிக் கொண்டு பலனடைய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய அறிவை தேடிய பயணம் 3 தொடர் சிவகுமார் அவர்களால் இன்று தொடங்கட்டும் என்று கூறி தொடர் சிவகுமார் அவர்களை தொடர்ந்து இது குறித்து விளக்கம் அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் எம் சிவகுமார். நான் இங்கே சப்போஸ் மாஸ்டர் சைதாப்பேட்டை எஸ்ன்ற ஒரு டவுன் டெலிவரியில் ஒர்க் பண்ணுறேன். இப்போ நம்ம நிறைய சேஞ்சஸ் வந்துச்சு எஸ்பியில். நமக்கு பிஓஎஸ்பி ரூல்ஸு, அதுக்கப்புறம் பிஓ சர்டிஃபிகேட் ரூல்ஸு எல்லாமே மாறி போச்சு. இப்போ எல்லாமே அப்டேட் ஆகிட்டு நம்ம ஜிஎஸ்பிஆர் 2018 அப்படின்னு எல்லாரும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். அதுவும் அப்புறம் நேஷனல் சேவிங் ஸ்கீம், நம்ம பிஓஎஸ்பின்னு சொல்லுங்க இல்லைங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங் ஸ்கீம், அது எல்லாமே இப்போ நேஷனல் சேவிங் ஸ்கீம் ரூல்ஸ் 2019 மாறிடுச்சு. இது எப்போத்திலிருந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 18/12/2019 இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. இது ரொம்ப முக்கியமானது. இந்த ஜிஎஸ்பிஆர் 2018 கசட்டி இருக்கும். இந்த கசட்டியும் சர்க்குலேட் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த ரூல்ஸ் எல்லாம் சேர்ந்து 18/12/2019 எஃபெக்ட். அதுக்கும் நம்மளுக்கு எஸ்பி ஆர்டர் போட்டிருக்காங்க. இது டீட்டெயிலா நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது அதை படிச்சு பாருங்க. இப்போ நம்ம கிஸ்ட் மாதிரி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நார்மலா நம்ம ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு நியூ அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும் அப்படின்னா அவரோட 2 யார் ஹோல்டரோ அவரோட 2 போட்டோ வாங்கணும். ரீசன்ட் போட்டோவா வாங்கணும். ஆதார் கட்டாயம் வாங்கணும். பேன் வாங்கணும். மொபைல் நம்பர் வாங்கணும். இது எல்லாமே கட்டாயம். இதெல்லாம் இல்லாம ஒரு அக்கௌண்ட், ஒரு நியூ அக்கௌண்ட் நம்மளால ஓபன் பண்ண முடியாது. இது எல்லாமே கஸ்டமருக்கு வாங்கி நம்ம அவங்கள செல்ஃப் அட்டஸ்டட் பண்ண சொன்னோம் அந்த டாக்குமெண்ட் எல்லாம். அதுக்கப்புறம் தான் அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா நாமினேஷன். அதுக்கு முன்னாடி நாமினேஷன் கட்டாயம் எல்லாம் இல்லை. ஆனா இப்போ நாமினேஷன் கட்டாயம். மைனர் அக்கௌண்ட்டுக்கு கூட நாமினேஷன் போட்டு தான் ஆகணும். முன்ன மைனர் அக்கௌண்ட்டா இருந்தா நாமினேஷன் போட முடியாத மாதிரி ப்ரொவிஷன்ஸ் இருந்தது. இப்போ அப்படி எல்லாம் இல்லை. எல்லா அக்கௌண்ட்டுக்குமே, வெதர் மைனர் அக்கௌண்ட்டா ஆர் அடல்ட் அக்கௌண்ட்டா, எந்த அக்கௌண்ட்டா இருந்தாலுமே
நம்ம வந்து நாமினேஷன் கட்டாயம் போடணும். அதுவும் மேக்சிமம் எத்தனை நாமினி போட முடியும்னா 4 நாமினி தான் போட முடியும். அதுக்கும் ஒரு லிமிட் வச்சிருக்காங்க. அதுக்கு முன்ன அந்த மாதிரி எல்லாம் எதுவும் லிமிட் வந்து சொல்லல. இப்ப வந்து நம்ம 4 நாமினேஷன் தான் போட முடியும். ஒரு அக்கௌண்ட் எடுத்தீங்கன்னா அதுல 4 நாமினி தான் மேக்சிமம் போட முடியும். அதுக்கப்புறமா சிப் கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஃபைல்னு சொல்லுவோம். இந்த சிப் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்குமே ஒரு சிப் ஓபன் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பேன் வேலிடேஷன், ஆதார் வேலிடேஷன் வச்சுட்டாங்க. அது வந்து மல்டிபிள் சிப்ல லிங்க் ஆயிருக்குன்ற மாதிரி இப்போ வந்து அதெல்லாம் வந்து அது ரிமூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வந்து ஒரு சிப்ல பொதுவா வந்து எஸ்பி வச்சுக்கங்க. அந்த சிப்பு நம்பரை வந்து தான் காமனா எல்லா அக்கௌண்ட்டுக்கும் ஓபன் பண்ற மாதிரி யூஸ் பண்ணீங்க. புதுசு அப்படின்னா ஒருத்தருக்கு ஒரு வாட்டி சிப்பு ஓபன் பண்ணிட்டோம்னா அதே சிப்பை வச்சு அவருக்கு எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட் வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். மோர் தென் ஒன் சிப்பை வந்து ஓபன் பண்றத பண்ணாதீங்க. அது மாதிரி பண்ணீங்கனாலும் உங்களுக்கு இப்போ அந்த வேலிடேஷன் பேன் ஆதார் வேலிடேஷன் வச்சதுனால அது நம்மளால இன்னொரு சிப்பு இன்னும் ஒரே பேருக்கு ஓபன் பண்ண முடியாது. அதே மாதிரி ஃபோன் நம்பரும் வந்து இப்போதைக்கு ரீசெண்டா ஒரே ஃபோன் நம்பர் 5 சிப்புக்கு கொடுக்க முடியும். அதுக்கு மேல 5 சிப்புக்கு மேல லிங்க் பண்ண முடியாது. அதுவும் ஒரு முக்கியமான ஒன்று பாயிண்ட். அதுக்கப்புறமா சேவிங்ஸ் பேங்க் பத்தி பார்க்கலாம். சேவிங்ஸ் பேங்க் வந்து எப்படின்னா யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னா அடல்ட்னா 18 வயசுக்கு மேல இருக்கிறவங்க அடல்ட். மைனர்ல வந்து 2 கேட்டகரி. ஒன்னு வந்து அவரே ஓபன் பண்ணிக்கலாம். எப்போ அப்படின்னா 10 வயசுக்கு அப்புறமா, அட்டைனிங் தி ஏஜ் ஆஃப் 10 இயர்ஸ் அண்ட் அபோவ். 10 வயசுக்கு மேல இருந்தா அவர் வந்து செல்ஃபா ஓபன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கார்டியன் ஓபன் பண்ணிக்கலாம். கார்டியன்னா பேரண்ட்ஸ் தான், அப்பா அம்மா யாரோ அவங்க ஆப்ரேட் பண்ற மாதிரியும் ஓபன் பண்ணிக்கலாம். அப்போ வந்து அக்கௌண்ட்ஸ் வந்து நார்மலா இது வந்து எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும். வந்து இதுல வந்து மைனர் அக்கௌண்ட் எது எதுக்கெல்லாம் ஓபன் பண்ண முடியாது அப்படின்னா செல்ஃபா அப்படின்னு பாத்தீங்கன்னா பிபிஎஃப் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியாது. அதுக்கப்புறமா வந்து எஸ்சிஎஸ்எஸ், அது வந்து எஸ்சிஎஸ்எஸ் வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான். பிபிஎஃப் மெயினா வந்து பிபிஎஃப் செல்ஃபா ஓபன் பண்ண முடியாது. மிச்சம் எல்லாத்துக்கும் ஆர்டி, எஸ்பி, டிடி, எம்ஐஎஸ் அது மாதிரி எல்லாம் வந்து 10 வயசுக்கு மேல இருந்தாலும் ஓபன் பண்ணிக்கலாம். இதுல வந்து 2 கேட்டகரி. இதுல சிங்கிள் அக்கௌண்ட், ஜாயிண்ட் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். சிங்கிள்னா ஒருத்தர் மட்டும்தான் ஆப்ரேட் பண்ணுவாரு. ஜாயிண்ட்னா 2 பேரு. அதுல 2 பேர்ல எப்படின்னா ஏஆர்பி ஏதரா சர்வீஸ் சொல்லுவாங்க. 2 பேருமே ஜாயிண்டா 2 பேரும் ஆப்ரேஷன்ஸ்க்கு எல்லாருமே 2 பேரோட கையெழுத்து தேவைப்படும். ஜாயிண்ட் பின்னு யாராவது ஒருத்தர் சைன் பண்ணா போதும். ஆப்ரேஷன்ஸ்க்கு ஏஓ இல்ல பிஓ அது இருந்தா போதும். இந்த 2 டைப் தான் இருக்கு. அதுக்கப்புறம் மைனர் வந்து ஏற்கனவே முதல்ல சொன்னேன் நானு. மைனர் வந்து பாத்தீங்கன்னா 10 வயசுக்கு முடிஞ்சாதான் அவர் வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து செல்ஃபா ஆப்ரேட் பண்ண முடியும் வித்தவுட் கார்டியன். இது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இப்ப வந்து நிறைய அப்ஜெக்ஷன் போடுறாங்க. இதை வந்து மெச்சூரிட்டி அப்பதான் கண்டுபிடிக்கிறாங்க. 9 வயசுல எல்லாம் அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிருக்கு, அது இர்ரெகுலர், அதுக்கு வட்டி கொடுக்க கூடாதுனால நிறைய எஸ்பிசிஓல இப்ப அப்ஜெக்ஷன் பண்றாங்க. அதனால நீங்க மைனர் செல்ஃபா போடுற மாதிரி இருந்தா அவருக்கு 10 வயசு பூர்த்தி ஆயிருக்குதா அப்படின்றத செக் பண்ணுங்க. இதே மைனர் ஆப்ரேட்டட் பை கார்டியன்னா 10 வயசு பூர்த்தி ஆகணும்னு அவசியம் இல்லை. மைனர் செல்ஃப்னா மட்டும் அவருக்கு 10 வயசு பூர்த்தி ஆயிருக்குதா அப்படின்றத உறுதிப்படுத்திக்கங்க. அதுக்கப்புறம் கார்டியன்னா நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா தாத்தா பாட்டி அது மாதிரி எல்லாம் ஓபன் பண்ணிடுறாங்க. அது மாதிரி செய்யக்கூடாது. கார்டியன்னா எப்படின்னா அது சுட் பி பேரண்ட்ஸா தான் இருக்கணும். ஒண்ணு அப்பா இருக்கணும், இல்லைன்னா அம்மா இருக்கணும். அவங்க 2 பேரும் இல்லாத பட்சத்துல கோர்ட்ல அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கணும். இவர் தான் இந்த குழந்தைக்கு கார்டியன் அப்படின்னு சொல்லி கோர்ட் ஆஃப் லா மூலமா அப்பாயின்ட் பண்ணியிருந்தாதான் அது அந்த கார்டியன் மட்டும்தான் செல்லும். மற்ற கார்டியன் எல்லாம் செல்லாது. அது மாதிரி ஏதாவது அக்கௌண்ட் நம்ம ஓபன் பண்ணிருந்தாலும் அது இர்ரெகுலர், கான்ட்ரவேஷன் ஆஃப் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிசிஓல அப்ஜெக்ட் பண்ணுவாங்க. நாளைக்கு வட்டி கொடுக்க முடியாம போயிடும். அவங்களோட என்ன அசல் தொகை இருக்குதோ அது மட்டும்தான் நம்ம திருப்பி கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அதனால கார்டியன் போடும்போது கவனமா அப்பா அம்மா தான் போடணும். அப்பாவோ இல்ல அம்மாவோ அவங்க 2 பேருமே இல்ல அப்படின்னா ஒரு கார்டியன், வெளி கார்டியன், வேற கார்டியன் அப்படின்னா அந்த கார்டியனை கோர்ட் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்கணும். இந்த குழந்தைக்கு இவர் தான் கார்டியன் அப்படின்னு. அதர்வைஸ் நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எஸ்பி ஆர்டினரி அக்கௌண்ட், செக் அக்கௌண்ட் ரெண்டுமே ஓபன் பண்ணிக்கலாம். மினிமம் வந்து 500 ரூபாய், மேக்சிமம் வந்து கிடையாது, லிமிட் எல்லாம் இல்லை. இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு தெரியும் 4% தான். ஒரு வருஷத்துக்கு 4% ஐபிபி பேஸ்ல கால்குலேட் பண்ணுவாங்க. ஐபிபி எப்படி எடுப்பாங்கன்னா
ஒவ்வொரு மாசமும் 10ஆம் தேதியிலிருந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே இருக்கிறத லோயஸ்ட் பேலன்ஸ் தான் எடுப்பாங்க. இதுதான் வந்து ஐபிபி இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் மெத்தடு. 10th க்ளோசிங் பேலன்ஸ்ல இருந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே மந்த் வரைக்கும் இருக்கிற லோயஸ்ட் பேலன்ஸுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. இது சிஸ்டமே போட்டுடுது 31ஆம் தேதி அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணி இன்ட்ரெஸ்ட் போட்டுரும். அது நம்ம எப்படி வட்டி கால்குலேட் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் நம்ம ஐபிபி எடுப்பாங்க. அது எப்பன்னா 10ஆம் தேதிக்கு இருந்து 31ஆம் தேதி வரைக்கும் இருக்கிற, அதாவது லாஸ்ட் ஒர்க்கிங் டே ஆஃப் மந்த் வரைக்கும் இருக்கிற லோயஸ்ட் பேலன்ஸுக்கு தான் வந்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா அதர்ஸ் ஆல் டிரான்சாக்ஷன், வேற ஒரு ஆபீஸோட டிரான்சாக்ஷன் வந்து நம்ம வந்து 50,000 தான் வித்ராயலா வந்து கொடுக்க முடியும். 50,000 மட்டும்தான் அலோவ் பண்ணணும் நம்மளுக்கு. அதர்ஸ் ஆல் டிரான்சாக்ஷன்னா அது வந்து பாத்துங்க. அதர்ஸ் ஆல் டிரான்சாக்ஷனா இருந்தா நம்ம வந்து 50,000 மேல அலோவ் பண்ண முடியாது. மினிமம் வித்ராயல் வந்து 50 ரூபாய் இருக்கணும். அது கீழே வித்ராயல் எடுக்க முடியாது. எனக்கு 20 ரூபாய் வித்ராயல் கொடுங்க, 10 ரூபாய் வித்ராயல் கொடுங்கன்னா அது நமக்கு ஏத்துக்காது, கொடுக்க முடியாது. அதுக்கப்புறம் பாஸ்புக் வந்து கட்டாயமா அப்படின்னா கட்டாயம். எப்பன்னா வித்ராயல்ஸ்க்கு வந்து கட்டாயமா கொடுக்கணும். பிஓஎஸ்பி அக்கௌண்ட், செக் அக்கௌண்டா இருந்தா தேவையில்ல. எஸ்பி அக்கௌண்ட் பிஓஎஸ்பி செக் புக் இஷ்யூ பண்ணியிருந்தேன்னா அந்த அக்கௌண்ட்டுக்கு பாஸ்புக் ப்ரெசன்டேஷன் வந்து கட்டாயம் கிடையாது. ஆனா வித்ராயலுக்கு கட்டாயம் கொடுக்கணும். அதே மாதிரி பிஓல இருந்து ஏதாவது ஒரு அக்கௌண்ட் கொண்டு வராங்க அப்படின்னா அதுக்கு கட்டாயம் பாஸ்புக் வாங்கணும். அதுக்கப்புறமா ஒரு அக்கௌண்ட் வந்து எப்போ சைலண்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 3 ஃபைனான்சியல் இயரா எந்த டிரான்சாக்ஷனுமே இல்லை. டிரான்சாக்ஷன் மீன்ஸ் எய்தர் டெபாசிட் ஆர் வித்ராயல் ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது சைலண்ட் ஆயிடும். அது என்ன பண்ணணும்னா பேலன்ஸ் வந்து அந்த மெயின்டைன் பண்ணலைன்னா ஒவ்வொரு வருஷமும் 50 ரூபாய் சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சிட்டு கடைசியா 0 பண்ணிட்டு அக்கௌண்ட் ஆட்டோ க்ளோஸ் ஆகிடும். அதனால அவர் வந்து பேலன்ஸ் 500 ரூபாய் கீழே இருந்ததுன்னா அவருக்கு எதுவுமே டிரான்சாக்ஷன் பண்ணாம விட்டாருன்னா ஒவ்வொரு வருஷமும் 50 ரூபாய் பிடிச்சிட்டு ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட் க்ளோஸ் ஆகிடும். அப்போ சைலண்ட் இருந்ததுன்னா அந்த க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி அவர் ரிவைவலுக்கு நம்ம ரெக்வஸ்ட் வாங்கி அதை ரிவைவல் பண்ணிடணும். என்ன பண்ணணும் ரிவைவலுக்கு அப்படின்னா கேஒய்சி டாக்குமெண்ட் ஃப்ரெஷ்ஷா வாங்கணும். இதுக்கு ரிவைவலுக்கு ஏதாவது ஃபீஸ் உண்டா அப்படின்னா அதுக்கெல்லாம் எதுவும் ஃபீஸ் கிடையாது. கேஒய்சி டாக்குமெண்ட் மட்டும் ரிவைஸ்டு வாங்கி பாஸ்புக்கை வாங்கி ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு ரிவைவல் பண்ணிக்கணும். அப்புறம் கலெக்ஷன் சார்ஜஸ், எஸ்பி செக்குக்கு நம்ம பிஓஎஸ்பி செக்குக்கு கலெக்ஷன் சார்ஜஸ் கிடையாது. மற்ற அவுட் ஸ்டேஷன் செக்குக்கு கலெக்ஷன் சார்ஜஸ் உண்டு. 1000 ரூபாய்க்கு 30 ரூபாய், அப்புறம் ஒவ்வொரு 1000த்துக்கும் 3 ரூபாய். இது வந்து கலெக்ஷன் சார்ஜஸ் வாங்கணும். அதுக்கப்புறமா நாமினேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அக்கௌண்ட். இதுக்கு வந்து இப்போ அதுக்கு முன்ன வந்து எஸ்பி 10B வந்து நம்ம வந்து கொடுப்போம் அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஃபார்ம். இப்போ அது வந்து ஃபார்ம் 5 மாத்திட்டாங்க. அக்கௌண்ட் வந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல இருந்து எந்த போஸ்ட் ஆஃபீஸ்ல வேணாலும் மாத்திக்கலாம். ஆனா ஃபீஸ் கட்டணும் 118 ரூபாய். அந்த ஃபீஸ் கட்டிட்டு அந்த ஹெட் ஆஃபீஸ்க்கு அனுப்பிச்சு ஹெட் ஆஃபீஸ்ல தான் டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. அந்த டிரான்ஸ்ஃபர் போட்ட பிறகு அந்த சப் ஆஃபீஸ்ல டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். எந்த ஆஃபீஸ்க்கு அவருக்கு டிரான்ஸ்ஃபர் கேட்கிறாரோ அங்க பண்ணிக்கலாம். அதுக்கு ஃபார்ம் 5 கொடுக்கணும், 118 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா ஃபார்ம் 10 அது வந்து நாமினேஷன். ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷன் அப்படின்னா அதுக்கு ஃபீஸ் கிடையாது. பட் ஆனா சப்சிக்வெண்டா வந்து கேன்சல் பண்றாங்களோ இல்ல சேஞ்ச் பண்றாங்களோ அப்படின்னு இருந்தா அதுக்கு 59 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும். ஃபர்ஸ்ட் டைம் நாமினேஷனா இருந்தா நோ ஃபீஸ். பட் கேன்சலேஷன் ஆர் வேரியேஷனா இருந்ததுன்னா 59 ரூபாய் ஒவ்வொரு இன்சிடென்ட்டுக்கும் 59 ருபீஸ் கலெக்ட் பண்ணி அவருக்கு ஃபார்ம் 10 வாங்கிட்டு நம்ம நாமினேஷன் சேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அதுக்கப்புறம் டூப்ளிகேட் பாத்தீங்கன்னா எஸ்பி 41ன்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுல 59 ரூபாய் ஃபீஸ் கட்டணும். இந்த டூப்ளிகேட்டுக்கு வாங்கும்போது கேஒய்சி டாக்குமெண்ட் சேர்த்து வாங்கணும். ஃப்ரெஷ்ஷான கேஒய்சி டாக்குமெண்ட், பேன், ஆதார் எல்லாம் வாங்கி தான் அந்த டூப்ளிகேட் அப்ளிகேஷனோட செக் பண்ணிட்டு எஸ்பிஎம் சைன் பண்ணி ஹெச்ஓக்கு அனுப்பிச்சா ஹெச்ஓல தான் டூப்ளிகேட் போடுவாங்க. அந்த கன்சென்ட் ஹெச்ஓ, அந்த ஆபீஸோட ஹெச்ஓல தான் டூப்ளிகேட் ப்ராசஸ் பண்ணுவாங்க. என்னன்னா கேஒய்சி வாங்கணும், 59 ரூபாய் ஃபீஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் முக்கியமானது பிஓ ரிலேட்டட் ரூலிங்ஸ். பிஓனா அந்த டிரான்சாக்ஷன், இப்போ எஸ்ஓ கீழே பிஓ இருக்கும். அந்த பிஓல இருக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாம் வந்து என்னென்ன பார்க்கணும், என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஓ பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வித்ராயல் தான் கொடுக்க முடியும். ஒரு வாட்டி 500 ரூபாய் வித்ராயல் ஆயிடுச்சுன்னா ஒரு பிஓ டிரான்சாக்ஷன்ல ஃபர்தரா எனக்கு இன்னொரு 500 ரூபாய் வேணும் அப்படின்னு கேட்டாலாம் அலோவ் பண்ணக்கூடாது. ஏன்னா பிஓக்கு பிரகாரம், பிஓ ரூல்ஸ் பிரகாரம் வந்து ஒரே ஒரு டைம் தான் வித்ராயலை வந்து அலோவ் பண்ண முடியும்.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பிபிஎம்ஏ ஏஓக்கு அனுப்பாம, அக்கௌண்ட் ஆஃபீஸ்க்கு அனுப்பாம வித்ராயல் வந்து 20,000 வரைக்கும் பாஸ் பண்ணிக்கலாம். வித்ராயல் வந்து 20,000 வரைக்கும் அவரே வந்து எஸ்எஸ் பார்த்துட்டு அவரே வந்து பிஓல சாங்ஷன் பண்ணி கொடுத்துடலாம் கேஷ் இருந்ததுன்னா. இப்போ சிக்னேச்சர் ஆஃப் பிஓ வித்ராயல் வந்து எஸ்ஓல பார்க்கணுமா அப்படின்னா கட்டாயம் பார்க்கணும் தான் சொல்றாங்க. ஏன்னா நாளைக்கு ஏதாவது ஃப்ராட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து கையெழுத்து பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து ஒரு கேள்வி கேட்பாங்க. அதனால பிஓ டிரான்சாக்ஷனா இருந்தா வித்ராயல் இருந்ததுன்னா கட்டாயம் சிக்னேச்சர் நீங்க ஏஓல வெரிஃபை பண்ணிடுங்க. 5,000க்கு மேல போனாலே பார்க்க சொல்றாங்க. நீங்க பெஸ்ட் வந்து ஆல் கைண்ட் ஆஃப் எல்லா வித்ராயலுமே வந்து செக் பண்ணிடுங்க. ஏன்னா நிறைய வந்து பிஓல ஏதாவது ஃப்ராட் ஆயிடுச்சுன்னா நம்ம வந்து ஏன் பார்க்கலன்ற நம்மளுக்கு அப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும். என்ன பண்ணுவாங்க, இந்த எல்டிஐ கேசஸ் இருக்கும், அது கையெழுத்து போட்டிருப்பாங்க. கையெழுத்து கேஸ் எல்டிஐ இருக்கும், அதுக்கு கையெழுத்து போட்டு வித்ராயல் பாஸ் ஆயிருக்கும். அந்த மாதிரி கேசஸ் எல்லாம் வருது. அதனால மேக்சிமம் வந்து நீங்க பிஓல நடக்கிற எல்லா வித்ராயல் சிக்னேச்சரையுமே வந்து வெரிஃபை பண்றது நல்லது. அதுக்கப்புறம் பிபிஎம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய்க்கு பிபிஎம் வந்து ஒரு நாளைக்கு ஒரு அக்கௌண்ட்ல 50,000 ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடாது. ஒரு அக்கௌண்ட்ல ஒரு நாளைக்கு 50,000க்கு மேல டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாது. அது ஒரு முக்கியமான ரூல், அதையும் ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஹையர் வேல்யூ வித்ராயல் இருந்ததுன்னா 10,000க்கு மேல இருந்தது பிஓல அப்படின்னா ஏஓல இதுக்கு ஹையர் வேல்யூ வித்ராயல் மெமோ ப்ரிப்பேர் பண்ணி கன்சர்ன்ட் ஐபிஏஎஸ்பிக்கு அனுப்பணும் வெரிஃபிகேஷனுக்கு. பிஓல 10,000 ரூபாய்க்கு மேல வித்ராயல் இருந்ததுன்னா ஏஓல, ஹெச்ஓல பண்ண மாட்டாங்க, ஏஓல தான் பண்ணணும். அந்தந்த சப் ஆஃபீஸ்ல தான் பண்ணணும். அந்த லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஐபிஏஎஸ்பிக்கு வெரிஃபிகேஷனுக்கு அனுப்பணும். இது ஒரு முக்கியமான வேலை. நமக்கு நாளைக்கு ஏதாவது பிஓல தப்பாயிடுச்சுன்னா இது நீங்க ஹையர் வேல்யூ வித்ராயல் வெரிஃபிகேஷன் போட்டீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுவாங்க. அதனால இதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் பிபிஎம் வந்து என்ன பண்ணணும்னா கலெக்ட் பண்ணி பாஸ்புக்கை இன்ட்ரெஸ்ட்டுக்கு அனுப்பணும். 30/6க்குள்ள அனுப்பணும். அது மாதிரி அனுப்பல அப்படின்னா ஏஓல வந்து ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து அனுப்பணும், எதெல்லாம் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு முக்கியமான வேலை. ஏன்னா அப்பதான் வந்து நாளைக்கு எல்லா புக்குமே வந்து எஸ்ஓ பார்வைக்கு வந்துச்சுன்னா அதுல ஏதாவது தப்பு நடக்குதா இல்லையா அப்படின்றத நம்ம வாட்ச் பண்ண முடியும். அதனால ஒவ்வொரு வருஷமும் வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கு புக்கு நம்ம பிஓல இருந்து கலெக்ட் பண்ணணும். அது மாதிரி வரல அப்படின்னா எஸ்பிஎம் வந்து நம்ம வந்து ஒரு லிஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்போ அப்படின்னா 15th ஜூலைல ப்ரிப்பேர் பண்ணி நம்ம அனுப்பணும். அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து எதெல்லாம் வரலையோ நம்ம என்ட்ரி போட்டு ரெஜிஸ்டர் மாதிரி ஒன்று மெயின்டைன் பண்ணி 20 ஜூலைல அதை வந்து ஐபிஏஎஸ்பிக்கு அனுப்பிச்சா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மெயிலோசரோ இல்லை வந்து ஐபிஏஎஸ்பி இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த மாதிரியான புக்ஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி செக் பண்ணுவாங்க, வெரிஃபை பண்ணுவாங்க. இது வந்து ஒரு முக்கியமான வேலை. இதை நம்ம வந்து தவறாம செய்யணும். என்ன, ஹையர் வேல்யூ வித்ராயல் மெமோ ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த வட்டிக்கு வராத புக்கை வந்து 30/6 வரைக்கும் பிஓல இருந்து வாங்கி அனுப்பணும். அதுக்கு மேலேயும் வராத புக்கை 15 ஜூலைல நம்ம ஒரு லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஐபிஏஎஸ்பிக்கு அனுப்பணும். அது ஒரு முக்கியமான டியூட்டி. அதை வந்து எல்லாருமே கொஞ்சம் ஃபாலோ பண்ணிங்க. அதுக்கப்புறம் ஆர்டி வந்து உங்களுக்கு தெரியும் எல்லாமே. மினிமம் வந்து 100 ரூபாய், மல்டிபிள் ஆஃப் 10 rupees, மேக்சிமம் வந்து கிடையாது. எத்தனை 1 லட்ச ரூபாய்க்கு கூட மாசம் ஆர்டி கட்டலாம். இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 6.7%. 100 ரூபாய் மெச்சூரிட்டி வேல்யூனா 7,137 ரூபாய் கிடைக்கும். 6,000 ரூபாய் அசல், 1,137 ரூபாய் வட்டி கிடைக்கும். இதுல வந்து 2ஆ பிரிச்சுட்டாங்க. 1ல இருந்து 15க்குள்ள அப்படின்னா ஓபன் பண்ண அக்கௌண்ட் அந்த மாதிரி 1ல இருந்து 15க்குள்ளவே கட்டிடணும், இல்லைன்னா டிஃபால்ட் வரும். அதே மாதிரி 15க்கு அப்புறம் ஓபன் பண்ண புக்கு அந்த எண்ட் ஆஃப் மந்த்துக்குள்ள கட்டிடணும். 5க்குள்ளன்னா 5க்குள்ள கட்டிடணும். 5க்கு மேல ஓபன் பண்ண அக்கௌண்ட்னா அந்த மந்த் எண்டுக்குள்ள கட்டிடணும். டிஃபால்ட் பி 100 ரூபாய்க்கு 1 ரூபாய். அதே மாதிரி 4 டிஃபால்ட் அலோடு. இப்போ 5 டிஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அது 5 மாசம் சேர்த்து கட்டிடணும். இல்ல 6 டிஃபால்ட்னா 6 டிஃபால்ட்டும் சேர்த்து கட்டிடணும். 7ஆவதா டிஃபால்ட் வந்துச்சு, 7வது மாசம் வராங்க அப்படின்னா அந்த டிஃபால்ட் அக்கௌண்ட் கட்ட முடியாது, அந்த அக்கௌண்ட் டிஸ்கண்டினியூ ஆயிடும்.
அது இன்ஆபரேட்டிவா தான் வச்சுக்கணும். வேணா 3 வருஷம் கழிச்சு பிஎம்சி வேணா அலோவ் பண்ணி க்ளோஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் இப்போ அந்த மாதிரி டிஸ்கண்டினியூ அக்கௌண்ட்டுக்கு நம்ம வித்ராயிலோ எடுக்க முடியுமானா எடுக்க முடியாது. அட்வான்ஸ் டெபாசிட்க்கு ரிபேட் உண்டு. அப்புறம் பிஎம்சி வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் கழிச்சு பிஎம்சி பண்ணிக்கலாம். ஆனா எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் டெபாசிட் ஏதாவது கட்டியிருந்தாங்க, இப்போ 3 வருஷம் பார்த்து க்ளோசருக்கு வராங்க, ஆனா 3 வருஷம் 2 மாசத்துக்கு கட்டிட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த 3 வருஷம் 2 மாசத்துக்கு அப்புறமா தான் க்ளோஸ் பண்ண முடியும். அட்வான்ஸ் டெபாசிட் எந்த மாசம் வரைக்கும் கட்டிருக்காங்களோ அந்த மாசம் முடிஞ்ச பிறகுதான் நம்ம அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ண முடியும். இப்போ பிஎம்சி பண்ணும்போது டிஃபால்ட் ஃபீ எதாவது இருந்தா அதையும் சேர்த்து ரீஃபண்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி லோன் ஏதாவது எடுத்திருந்தாங்க அப்படின்னாங்கன்னா அந்த லோனு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதுக்கு வட்டி வாங்க தேவையில்ல. வட்டி வாங்கி இருந்தாலும் அந்த வட்டியும் திருப்பி கொடுத்துடலாம். அப்புறம் ரிபேட் வந்து பாத்தீங்கன்னா 100 ரூபாய் டெனாமினேஷனுக்கு 6ல இருந்து 11 மாசம் வரைக்கும் 10 ரூபாய். அதே 100 ரூபாய் டெனாமினேஷனுக்கு 12 மாசத்துக்கு அதுக்கு மேல போச்சுன்னா 40 ரூபாய் வாங்கணும். அதான் ஒரு வருஷத்துக்கு 40 ரூபாய், 6 மாசத்துல இருந்து 11 மாசம் வரைக்கும் 10 ரூபாய் ஃபார் 100 ருபீஸ் டெனாமினேஷனுக்கு. இது வந்து நம்ம சிஸ்டமே வந்து நீங்க அது மாதிரி 6 மாசம் கட்டும்போது அதுவே வந்து பிடிச்சிக்கும். நெட் அமௌண்ட் மட்டும் தான் காமிக்கும். அதை மட்டும் நம்ம கஸ்டமர் கிட்ட இருந்து வாங்கினா போதும். அதுக்கப்புறம் போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அது வந்து பாத்தீங்கன்னா 4%. அக்கௌண்ட் மெச்சூரிட்டி ஆயிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிஎம்ஐ கொடுக்கலாம். அது வந்து 4% எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பேசிஸ்ல அதுக்கு நம்ம கொடுக்கணும். ஆர்டி அதுக்கப்புறமா வந்து லோன் வந்து எப்போ ஒரு வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். 12 months டெபாசிட் ஆயிருக்கணும், ஒரு வருஷமா முடிஞ்சிருக்கணும். 50% ஆஃப் பேலன்ஸ் அட் கிரெடிட்ல வித்ட்ராயல் எடுத்துக்கலாம். அக்கௌண்டோட மெச்சூரிட்டி பீரியடுக்குள்ள ஒரே ஒரு வித்ட்ராயல் தான் எடுக்க முடியும். ஒன்லி ஒன் வித்ட்ராயல் இஸ் அலௌடு. அந்த வித்ட்ராயலுக்கு வட்டி எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அது கூட 2% கூட சேர்த்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவாங்க. அதாவது ஆர்டி இன்ட்ரெஸ்ட் பிளஸ் 2% ஆஃப் தி இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து. இப்போ உதாரணத்துக்கு 6.7 சொன்னேன் இல்லைங்களா, ஒரு 2 அப்போனா வந்து 8.7% லோன் இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க. ரீபேமெண்ட் எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னா 1 லம்சம்பாவோ இல்லை மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்டாவோ பண்ணலாம். இந்த ஒரு சர்டிபிகேட்டு நம்ம லோன் ஃபார்ம் அப்போ கொடுக்கணும். நான் அந்த மாதிரி வந்து லோன் எடுக்கிறேன், இந்த லோனை வந்து நான் வித்ட்ராயல் வந்து லம்சம்பா கட்டிடுறேன், இல்லைன்னா வந்து மந்த்லி இன்ஸ்டால்மெண்ட்ல பண்றேன்னு ஒரு நம்ம சர்டிபிகேட்டு கொடுக்கணும். அது வந்து முக்கியம். அந்த சர்டிபிகேட் கொடுக்கலனாலும் ஓஎம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து வித் மந்த்லி டெபாசிட்டோ வித்தவுட் மந்த்லி டெபாசிட்டோ மெச்சூரிட்டிக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணலாம். அதாவது ஆக மொத்தம் வந்து ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா இன்னொரு ஃபர்தரா ஒரு 5 வருஷத்துக்கு அக்கௌண்ட்டை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். அது வந்து அப்படியே மெச்சூரிட்டி வேல்யூ அப்படியே ரீடைன் பண்ணி வச்சுக்கலாம். இல்ல திரும்பவும் 60 மாசத்துக்கு அப்புறம் 61, 62 அது மாதிரி 120 மாசம் கூட கட்டலாம். அது அவங்களோட விருப்பம். ஆனா இதுக்கு ஃபார்ம் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எல்லாம் பழைய ரூல் பிரகாரம் வந்து எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் கொடுக்கணும்னு இல்லை, அது பாட்டு கட்டிக்கிட்டே போகலாம். ஆனா இப்போ மெச்சூரிட்டி ஆனதும் எக்ஸ்டென்ஷன் ஃபார்ம் எஸ்பி EXT 1ன்னு ஒரு ஃபார்ம், இந்த ஃபார்ம் வந்து கொடுக்கணும். இந்த ஃபார்ம் கொடுத்தாதான் அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும். அப்புறமா தான் அவங்க எக்ஸ்டென்ஷன் அக்கௌண்ட் பண்ண முடியும். சிஸ்டத்துல வந்து இந்த மெனுல போயிட்டு இந்த ஒவ்வொரு மெனு இருக்குது, அந்த மெனுல போயிட்டு இந்த ஃபார்ம் வாங்கிட்டு பண்ணிட்டு வெரிஃபை பண்ணணும். அப்பதான் வந்து அக்கௌண்ட் அவர் வந்து ஃபர்தர் 5 இயர்ஸ்க்கு கண்டினியூ பண்ண முடியும். இந்த ஃபார்மை வாங்கி AOF ஓட ஃபைல் பண்ணிடணும். சார் ஒன் டவுட் சார். சார் ஒன் டவுட் சார். டவுட்ஸ் கொஞ்சம் கடைசியா கேளுங்க, இடையிலன்னா கொஞ்சம் பிரேக் ஆயிடும். ஓகே சார். நோட் பண்ணி வச்சுங்க, அப்புறம் கடைசியா கிளாஸ் எண்ட்ல கேளுங்க. ஓகே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எம்ஐஎஸ் உங்களுக்கு தெரியும், மினிமம் 1000 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து 9 lakh. இப்ப ரிவைஸ் பண்ணிட்டாங்க. சிங்கிள் அக்கௌண்ட்னா 9 lakhs, ஜாயிண்ட் அக்கௌண்ட்னா 15 lakhs. எப்போ ஆர்டர் போட்டாங்கன்னா ஆர்டர் எஸ்பி ஆர்டர் 7/2023 31/3/2023 இருந்து போட்டாங்க. 1/4 இருந்து நம்ம இது எஃபெக்ட். சிங்கிளா இருந்தா 9 lakhs ஓபன் பண்ணிக்கலாம், ஜாயிண்டா இருந்தா 15 லட்சத்துக்கு எம்ஐஎஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். இது வந்து இன்ட்ரெஸ்ட் 7.4%. இப்போ கரண்ட் இன்ட்ரெஸ்ட். மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 5 வருஷம். போனஸ் எல்லாம் கிடையாது. பழசு வந்து போனஸ் இருந்தது, இப்ப போனஸ் கிடையாது. ஒன்லி 5 இயர்ஸ்ல மெச்சூரிட்டி ஆகும்.
பிஎம்சி பண்ணணும், ப்ரீமெச்சூர் க்ளோஸ் பண்ணணும்னா பண்ணலாம். இது இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1,06,17 ரூபா வரும். பிஎம்சி எப்ப பண்ணலாம்னா 1 இயர் முடிஞ்சிருக்கணும். 1 இயர் முடிஞ்சதுக்கு அப்புறம் 3 வருஷத்துக்குள்ள அசல்ல பிரின்சிபல்ல 2% டிடக்ஷன் பண்ணி நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அபோவ் 3 இயர்ஸ்னா ஆனா நாளைக்கு மெச்சூரிட்டி இன்னைக்கு க்ளோஸ் பண்ண போறோம்னாலும் 1% டிடக்ஷன் பண்ணிட்டு தான் கொடுக்கணும். ஞாபகம் வச்சுங்க, பிஎம்சி வந்து ஆஃப்டர் 1 இயர், பிஃபோர் 3 இயர்னா 2% டிடக்ஷன் ஆன் தி பிரின்சிபல் அமௌண்ட் ஆர் டெபாசிட் அமௌண்ட். அபோவ் 3 இயர்ஸ்னா பிஃபோர் மெச்சூரிட்டி அப்படின்னா வந்து 1% ஆன் தி டெபாசிட் அமௌண்ட் பிடிச்சிக்கிட்டு தான் கொடுக்கணும். பிஎம்ஐ உண்டா? மெச்சூரிட்டிக்கு அப்புறம் ஒரு 4 மாசம் கழிச்சு க்ளோஸ் பண்றாங்கன்னா உண்டு. எவ்வளோ? ஒரு 50,000 போட்டாங்கன்னா அந்த 50,000க்கு 4% எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம். அது வந்து போஸ்ட் மெச்சூரிட்டி இன்ட்ரெஸ்ட் அலோடு. அதுக்கப்புறம் டைம் டெபாசிட். டைம் டெபாசிட் மினிமம் வந்து 1000 ரூபாய். லிமிட் வந்து பாத்தீங்கன்னா நோ லிமிட். உதாரணத்துக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் போடுறீங்க அப்படின்னா 1 இயருக்கு 6.9% உங்களுக்கு வந்து 7,081 ரூபாய் வரும் இன்ட்ரெஸ்ட். 2 இயர்னா 7.0%, 14,372 ரூபாய் வரும். 3 இயர்னா 7.1%, 21,873. 5 இயர் டிடினா 7.5%, 38,568. இது எல்லாமே எப்படின்னா குவார்டர்லி காம்பவுண்டட் பேசிஸா தான் கால்குலேட் பண்றாங்க. டிடியை பொறுத்த வரைக்கும் மினிமம் 1000 ரூபாய், மேக்சிமம் வந்து அன்லிமிட்டெட். எவ்வளவு வேணாலும் போடலாம். 10 lakhs, 15 lakhs, 20 lakhs எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. அப்புறமா டிடி வந்து 1 இயர் டிடி, 2 இயர் டிடி, 3 இயர் டிடி, 5 இயர் டிடிஸ்ன்னு சொன்னோம். அதுல பிஎம்சி எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆஃப்டர் 5 இயர்ஸ் பண்ணிக்கலாம். ஆனா இப்ப ரீசெண்டா வந்த ஆர்டர் பிரகாரம் 5 இயர் டிடியை வந்து 4 வருஷம் கழிச்சு தான் பிஎம்சி பண்ண முடியும். அதாவது எல்லா டைப் ஆஃப் அக்கௌண்ட்டும் 1 இயர், 2 இயர், 3 இயர் இந்த அக்கௌண்ட் எல்லாம் 6 மாசம் கழிச்சு பிஎம்சி பண்ணிக்கலாம். ஆனா 5 இயர்ஸ் டிடியை வந்து 4 வருஷம் கழிச்சு தான் பிஎம்சி பண்ண முடியும். அது எப்ப இருந்ததுன்னா 10/11/2023 அப்புறம் ஓபன் பண்ண 5 இயர் டிடி அக்கௌண்ட்டை ஆஃப்டர் 4 இயர்ஸ் கழிச்சு தான் பிஎம்சி பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி ஓபன் பண்ண அக்கௌண்ட்டை 6 மாசத்துக்கு அப்புறம் பண்ணிக்கலாம், பிஎம்சி பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 5 இயர் டிடி 10/11/2023 அப்புறம் ஓபன் பண்ண அக்கௌண்ட் எல்லாம் வந்து 4 வருஷத்துக்கு அப்புறம் பிஎம்சி பண்ணலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுக்கு இன்ட்ரெஸ்ட் எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒன்லி எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கணும். மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க லெஸ் 2% மாதிரி கால்குலேஷன். ஆனா இதுக்கு மட்டும் இந்த 5 இயர் டிடி ஆஃப்டர் 4 இயர் பண்ணீங்கன்னா ஆஃப்டர் 10/11/2023 அப்புறம் ஓபன் பண்ண அக்கௌண்ட் எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுங்க. இது ஒரு முக்கியமான டேட்டு. இந்த டேட்டையும் வந்து நீங்க குறிச்சு வச்சுக்கங்க. இப்போ போய் 5 இயர் டிடி 10/11 ஓபன் பண்ண அக்கௌண்ட்டை வந்து பிஎம்சி கேட்கறாங்க, 6 மாசம் ஆயிடுச்சு, இப்போ க்ளோஸ் பண்ணலாமன்னா பண்ணக்கூடாது. பண்ணீங்கன்னா அப்ஜெக்ஷன் போட்டுருவாங்க, நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் அது மாதிரிலாம் வந்து கட்ட சொல்லுவாங்க. அது வந்து கான்ட்ரவர்ஷன் ஆஃப் ரூல் ஆகிடும். அதனால ஞாபகம் வச்சுங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்ளிகபிள் எப்படி பாத்தீங்கன்னா லெஸ் 2% பண்ணணும். அது வந்து அந்த என்ன இயர் ஆஃப் டிடியோ அந்த இயர் டிடி இன்ட்ரெஸ்ட்ல இருந்து 2% லெஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் அதை வந்து நம்ம கொடுக்கணும். அப்புறம் கம்ப்ளீட்டட் மந்த்தா இருந்தா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கொடுக்கணும். இப்போ வந்து 2 இயர் டிடி 1 இயர் கழிச்சு க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னா 1 இயர் 2 மந்த் அப்படின்னா 1 இயர் பண்ணும்போது 2 இயர் டிடி ஸ்கிரீன் தெரியுதுங்களா? ஹலோ, இருக்கு சார். தெரியுது சார். கொஞ்சம் பக்கத்துல வாய்ஸ் மட்டும் மாடிங்க. விட்டு விட்டு வருது. நல்ல கிளியரா இருக்கு. ஓகே ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் வந்து டிடி வந்து பிஎம்சி பண்ணும்போது லெஸ் 2% வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா உதாரணத்துக்கு வந்து ஒரு 2 இயர் டிடி இருக்கு, ஆஃப்டர் 1 இயர் 2 மந்த்ஸ் வந்து அவங்க பிஎம்சி பண்றாங்க அப்படின்னா அதுக்கு 2 இயர் டிடி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதுல லெஸ் 2% கொடுக்கணும். சாரி, 1 இயர் டிடி என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டோ அதுல லெஸ் 2%. தென் ரிமைனிங் ஒரு 2 மந்த் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு எஸ்பி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்.
அது மாதிரி கால்குலேட் பண்ணணும். மோஸ்ட்லி ஃபினாக்கல் வந்து கரெக்டா பண்ணுது. நீங்க அதை செக் பண்ணிட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டிடி வந்து ரெனியூ பண்ணலாமா அப்படின்னா ஓபன் பண்ணும்போதே நீங்க ஆட்டோ ரெனியூவலான்னு கேட்கும். அது எஸ் இப்போ வந்து டெபாசிட் விருப்பப்பட்டா கொடுங்க, இல்லைன்னா ஆட்டோ ரெனியூவல் கொடுக்காதீங்க, நோனே கொடுத்துருங்க. 2 டைம் தான் பண்ண முடியாது. செலக்ட் நோ ஆப்ஷன் பண்ணுங்க, கவனமா பண்ணுங்க. ஏன்னா இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருதுன்றாங்க. அதனால இப்போ வந்து அவங்க விருப்பப்படலை, எனக்கு ரெனியூவல் பண்ணிக்கிறேன், ஆட்டோ ரெனியூவல் பண்ணீங்க, நான் க்ளோஸ் பண்ண மாட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு இன்னொரு வருஷம் கூட கண்டினியூ ஆனா பரவாயில்ல அப்படின்னு சொன்னா மட்டும் எஸ் கொடுங்க. இல்ல எதுவுமே சொல்லலை அப்படின்னா இட் இஸ் பெட்டர் டு கிவ் ஆப்ஷன் நோ. ஏன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் கொஞ்சம் சரியா கால்குலேட் பண்ண மாட்டேங்குது. அது வந்து ரெனியூவல் பண்ணதுனால லெஸ் பண்ணி போடுது, பிஎம்ஐயும் சரியா வர மாட்டேங்குது. அதனால 1 இயர் டிடி 2 இயர் டிடி ரெனியூவல் வந்து நீங்க வந்து எஸ்ன்னு கொடுக்காதீங்க, நோனே கொடுக்கறது பெட்டர். அப்புறம் பிபிஎஃப் எல்லாருக்கும் தெரியும். மினிமம் வந்து 500 ஒரு ஃபைனான்சியலருக்கு கட்டாயம் கட்டணும். மினிமமே ஓபன் பண்றதுக்கு 500. முன்ன வந்து 100 இருந்தது, ஒரு ஃபைனான்சியல் இயருக்குள்ள 500 கட்டணுன்ற மாதிரி இருந்தது. ஆனா இப்போ ரீசெண்டா ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணணும்னாலே வந்து 500 இருந்தாதான் அக்கௌண்ட் ஓபன் பண்ண முடியும். மேக்சிமம் வந்து 1.5 லட்சம் கட்டலாம் ஒரு ஃபைனான்சியல் இயர்ல. மல்டிபிள்ஸ் ஆஃப் 50யும் வந்து நம்ம கட்டிக்கலாம், 500 550 அந்த மாதிரி கட்டிக்கலாம். ஐபிபி எப்படி எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி மாதிரி கிடையாதுங்க. இது 5ஆம் தேதிக்குள்ள கட்டணும். 5ல இருந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே மட்டும்தான் எடுப்பாங்க. ஒருவேளை நீங்க 10ஆம் தேதி கொண்டு போய் 1 லட்ச ரூபாய் போட்டீங்க அப்படின்னா அந்த மாசத்துக்கு வட்டி வராது, அடுத்த மாசத்துக்கு தான் வட்டி கால்குலேட் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க டெபாசிட் 5ஆம் தேதிக்குள்ள பண்ணல. 5 தேதியில 1 லட்சம் போட்டீங்கன்னா அந்த மாசம் வட்டி போடுவாங்க. அதே 6ஆம் தேதி போட்டீங்கன்னா அந்த மாசம் வட்டி போட மாட்டாங்க, அடுத்த மாசம் வட்டியில ஐபிபில தான் வரும். பிபிஎஃப்க்கும் எஸ்எஸ்சிக்கும் 5ஆம் தேதிக்குள்ள அமௌண்ட் நிறைய போடுற மாதிரியா இருந்ததுன்னா 5ஆம் தேதிக்குள்ள நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா அந்த மாசத்துக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது, அடுத்த மாசத்துக்கு தான் இன்ட்ரெஸ்ட் நீங்க போட்ட அந்த 1 லட்சம் ரூபாய்க்கு கிடைக்கும். அதை ஞாபகம் வச்சுங்க. கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு இந்த மாதிரி நீங்க சொல்லலாம், இந்த மாசத்துக்கு உங்களுக்கு வட்டி சேராது, அடுத்த மாசம் தான் வட்டி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு உங்களுக்கு எல்லாமே தெரியும், 7.1%. பெனால்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனான்சியல் இயர்ல அவர் மினிமம் 500 ரூபாய் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா 50 ரூபாய் சேர்த்து கட்டணும். ஒரு வருஷம் விட்டுட்டாரு, அவரு ஓபன் பண்ணாரு 500 ரூபாய் போட்டு, அடுத்த ஒரு ஃபைனான்சியல் இயர்ல அவர் எதுவுமே பண்ணல, 3வது ஃபைனான்சியல் இயர்ல அவர் வராரு அப்படின்னும் போது அவர்கிட்ட எவ்வளவு வாங்கணும்னா கடந்த விட்டு போன ஃபைனான்சியல் இயருக்கு 500 ரூபாய், அதுக்கு டிஃபால்ட் 50, கரண்ட் ஃபைனான்சியலுக்கு 500, ஆக மொத்தம் 1050 ரூபாய் அவர்கிட்ட வாங்கணும். அதுக்கப்புறம் மெச்சூரிட்டி பாத்தீங்கன்னா 15 வருஷம். எப்படின்னா 15 ஃபைனான்சியல் இயர் முடிஞ்சிருக்கணுங்க. அதனாலதான் இது எக்ஸ்க்ளூடிங் தி இயர் ஆஃப் ஓப்பனிங் சொல்றாங்க. 15 ஃபைனான்சியல் இயர் முடிஞ்சிருந்தாதான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண முடியும். இதுல எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா 5 வருஷமா எனி நம்பர் ஆஃப் 5 இயர்ஸ் பண்ணிக்கலாம். 15 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 20, 5 வருஷம் பண்ணி 20, அதுக்கப்புறம் ஒரு 5 வருஷம் 25, 30, 35, 40, 45, 50, 55 போயிட்டே இருக்கும். ஆனா ஒவ்வொரு தடவையும் SBEXT1 ஃபார்ம் சப்மிட் பண்ணணும், இல்லைன்னா வந்து அக்கௌண்ட் எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியாது. லோன் வந்து 25% கொடுப்பாங்க. எஃப்னா 3வது ஃபைனான்சியல் இயர்ல இருந்து 6வது ஃபைனான்சியல் இயர் வரைக்கும் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் 25% ஆஃப் லாஸ்ட் பேலன்ஸ் ஹெல்ட் இன் செகண்ட் ப்ரிசீடிங் இயர். ஒரே ஒரு லோன் தான், ஒரு ஃபைனான்சியல் இயர்ல ஒரு லோன் தான் கொடுப்பாங்க. லோன் வந்து 25% ஆஃப் தி 3rd ஃபைனான்சியல் இயர் டு 6th ஃபைனான்சியல் இயர். மேக்ஸிமம் 25% பேலன்ஸ் ஹெல்ட் இன் செகண்ட் ப்ரிசீடிங் இயர்ல என்ன இருக்கோ அதுல 25% தான் கொடுப்பாங்க. லோனை வந்து ரீபே பண்ணணுமான்னா பண்ணணும், பண்ணாதான் வித்ராயல் எல்லாம் எடுக்க முடியும். வித்ராயல் பாத்தீங்கன்னா 7வது ஃபைனான்சியல் இயர்ல இருந்து, அதாவது இது வந்து ஸ்டார்டிங் கணக்கு, ஆனா 5 ஃபைனான்சியல் இயர் கம்ப்ளீட் ஆயிருந்தாலும் லோன் கொடுக்கலாம். நம்ம அதை ஷார்ட்டா சொல்லணும்னா 7வது ஃபைனான்சியல் இயர் ஆரம்பிச்சது வந்து 7வது ஃபைனான்சியல் இயர்ல 50% லோன் வந்து நம்ம கொடுக்கலாம். அது வந்து எப்படி பாத்தீங்கன்னா 4வது ப்ரிசீடிங் இயர் இல்லைன்னா ப்ரிசீடிங் இயர் எதுல வந்து லோயரா இருக்குதோ அந்த பேலன்ஸ்ல 50% வித்ராயல் கொடுக்கலாம். இந்த வித்ராயலும் வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு வித்ராயல் தான் கொடுக்க முடியும். ஆனா இதே எக்ஸ்டென்ஷன் அக்கௌண்ட் அப்படின்னா 60% ஆஃப் பேலன்ஸ் ஹெல்ட் இன் தி ப்ரிசீடிங் இயர்க்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இப்போ 15 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டென்ஷன் பண்றாரு, அப்போ வந்து ஒரு 7வது வருஷத்துல வராரு அப்படின்னா அவருக்கு 60% ஆஃப் பேலன்ஸ் ஹெல்ட் இன் தி ப்ரிசீடிங் இயர் என்னவோ அதை வந்து நம்ம அவருக்கு லோனா கொடுக்கலாம்.
இந்த லோனை தான் ரீபேமெண்ட் பண்ணணும். வித்ராயில வந்து நம்ம ரீபேமெண்ட் பண்ண தேவையில்லை. இந்த வித்ராயல்ன்றது ஒன்லி ஒன் வித்ராயல் இன் ஏ ஃபைனான்சியல் இயர். சரி, இந்த ஃபைனான்சியல் இயர்ல ஒரு வித்ராயல் எடுத்துட்டாரு, அடுத்த ஃபைனான்ஸ்ல ஒரு வித்ராயல் எடுத்துக்கலாமா? தாராளமா எடுத்துக்கலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. ஆனா ஒரு ஃபைனான்சியல் இயர்ல ஒரே வாட்டி வித்ராயல் எடுக்கலாம். பிஎம்சி பண்ண முடியுமா அப்படின்னா பண்ணலாம். எப்போனா 5 வருஷத்துக்கு அப்புறம், அதுவும் சர்டைன் ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் கண்டிஷன்ஸ்ல மட்டும்தான். எதுக்குன்னா ரொம்ப லைஃப் த்ரெட்டனிங் டிசீசஸ் இருந்தா, ஹையர் ஸ்டடீஸஸ் இருந்தா, அந்த மாதிரி கேசஸ் இருந்தா அவங்க ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்து அதுக்கெல்லாம் நம்ம ப்ரூஃப் வாங்கி பார்த்துட்டு செக் பண்ணிட்டு பிஎம்சி கொடுக்கலாம். மற்ற நார்மலா வந்து 5 இயர்ஸ், இப்போ ஆர்டி மாதிரியோ 3 வருஷம் கழிச்சு எல்லாம் கொடுன்னா கொடுக்க முடியாது. இதுக்கு சர்டன் ஸ்பெசிபிக் கேசஸ்க்கு மட்டும்தான் நம்ம வந்து இந்த பிஎம்சி அலோவ் பண்ண முடியும். அப்புறம் பிபிஎஃப்ல ரொம்ப முக்கியமானது பாத்தீங்கன்னா ட்ரிபிள்இன்னு சொல்லுவாங்க. இதுல வந்து கோர்ட் அட்டாச் பண்ண முடியாது. ஒருவரோட பிபிஎஃப் அக்கௌண்ட்டை வந்து கோர்ட் அட்டாச் பண்ண முடியாது. வெல்த் டேக்ஸும் கிடையாது. இது வந்து இன்ட்ரெஸ்ட்டுக்கும் வட்டி கிடையாது, டாக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. ட்ரிபிள்இன்னு சொல்லுவாங்க காமனா. ட்ரிபிள்இன்னா என்னன்னா சப்ஸ்கிரிப்ஷனுக்கு எக்ஸம்ஷன், நம்ம கட்டுற சப்ஸ்கிரிப்ஷனுக்கு டாக்ஸ் எக்ஸம்ஷன் காமிக்கலாம். அதுக்கு வர இன்ட்ரெஸ்டும் எக்ஸம்ஷன். அது மெச்சூரிட்டி ஆகிட்டு நம்ம பணம் வாங்குற பாருங்க, அதுக்கு டாக்ஸ் பிடிப்பாங்களா? அதுக்கும் பிடிக்க மாட்டாங்க. அதுதான் இந்த ட்ரிபிள்இ கான்செப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் நம்ம வந்து ஏடிசியில டாக்ஸ் எக்ஸம்ஷன் காமிச்சிக்கலாம். இது ஒரு முக்கியமான இதுவே இம்பார்ட்டன்ட் நியூஸ். இதை வந்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா பிபிஎஃப் நிறைய பேர் தெரியாது. அது வந்து வட்டியும் அதிகம், இந்த மாதிரி ஒரு பெனிஃபிட் எல்லாம் இருக்குதுன்றது நிறைய பேருக்கு தெரியாது. கோர்ட் அட்டாச் பண்ண முடியாது, வெல்த் டாக்ஸ் கிடையாது, இன்ட்ரெஸ்ட்க்கு டாக்ஸ் கிடையாது. ட்ரிபிள்இ எக்ஸம்ஷன் சொல்லுவாங்க. நம்ம கட்டுற சப்ஸ்கிரிப்ஷன் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஐடி, எக்ஸம்ஷன் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்றேன் இல்லையா, அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஐடி. மெச்சூரிட்டி ஆகுதுன்னா அந்த பணத்தை வாங்கினாலும் அதுவும் எக்ஸம்ஷன் ஃப்ரம் ஐடி. அதுக்கப்புறம் எஸ்எஸ்ஏ. எஸ்எஸ்ஏ உங்களுக்கு தெரியும், சுகன்யா சம்ரிதி யோஜனான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் எஸ்எஸ்சி அக்கௌண்ட்னு சொல்லுவோம், இல்லை எஸ்எஸ்ஒய்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒண்ணுதான். இது வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 250, மேக்சிமம் வந்து எவ்வளவு வேணாலும் போட்டுக்கலாம். அது நம்ம 1000, 2000, 3000, 10,000 எவ்வளவுனாலும் வச்சுக்கலாம். அது மல்டிபிள் 50-ஆ இருக்கணும். ஒரு ஃபைனான்சியல் இயர்ல 1.5 லட்ச ரூபாய் வரைக்கும் தான் வந்து அவர் வந்து அக்கௌண்ட்ல போட முடியும். பெனால்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைனான்சியருக்கு கட்டல அப்படின்னா இதே மாதிரி பிபிஎஃப் மாதிரியே தான் 50 ரூபா கட்டணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு 250 ரூபா கட்டாம விட்டுட்டாங்க, 3வது ஃபைனான்சியல் இயர் வராங்க அப்படின்னா அவருக்கு என்ன பண்ணணும்னா 250 ஒரு 50 300 ரூபாய் வாங்கணும். அந்த ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு ஒரு 250 550 ரூபாய் அவர் வாங்கணும். இது எப்போ கட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 வருஷம் இதை வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம். அக்கௌண்ட் மெச்சூரிட்டி வந்து 21 வருஷம் கழிச்சு மெச்சூரிட்டி ஆகும். இதுல வந்து நம்மளுக்கு வந்து மினிமம் 250 ரூபாய் கட்டலாம். 1000 ரூபான்றதுக்கு பதிலா எப்போ வந்துச்சுன்னா 23/7/2018 இருந்தே இதை வந்து மாத்திட்டாங்க. அதுக்கு முன்ன 1000 ரூபாய் இருந்தது. அது இந்த ஆர்டர் பிரகாரம் எஸ்பி ஆர்டர் 10/2008 பிரகாரமே 250 ரூபாய் மினிமம் ஓபன் பண்ணா போதும். லோயஸ்ட் பேலன்ஸ் ஏற்கனவே சொன்ன பிபிஎஃப் மாதிரி தான் 5ஆம் தேதியிலிருந்து லாஸ்ட் ஒர்க்கிங் டே மந்த்ல இருக்கிற மினிமம் பேலன்ஸுக்கு தான் வந்து ஐபிபி கால்குலேட் பண்ணுவாங்க. இன்ட்ரெஸ்ட் இப்போ ப்ரிவைலிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 8.2% பெர் ஆனம். யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டோ இல்ல கார்டியனோ. அதான் சொன்ன பேரண்ட்னா அது should be either mother or father-ஆ இருக்கணும். கார்டியன்னா that should be appointed by court of law-வா தான் இருக்கணும். அவங்க வந்து கேர்ள் சைல்டு who is not more than 10 years old, 10 வயசுக்குள்ள இருந்ததுன்னா, 10 வயசு கம்ப்ளீட் ஆகாதவங்களுக்கு 10 வயசு நடந்தா கூட ஓபன் பண்ணிக்கலாம். 10 வயசுக்குள்ள இருக்கிறவங்க கேர்ள் சைல்டுக்கு ஓபன் பண்ணலாம். Only one account can be allowed in one girl's name and guardian can open accounts maximum for 2 girl children in a family. ஒரு ஃபேமிலியில் இருக்கிற 2 கேர்ள் சில்ட்ரனுக்கு ஓபன் பண்ணிக்கலாம். அக்கௌண்ட் மெச்சூரிட்டி 21 years from the date of opening. ஞாபகம் வச்சுங்க, 21 வருஷம் from date of opening. எப்போ க்ளோஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா 18 வயசு ஆயிடுச்சு ஃபார் மேரேஜுக்கு அப்படின்னா அப்போ வந்து அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அது பார்த்தீங்கன்னா வித்தின்
1 மந்த் டே, அதாவது அவங்க கல்யாணம் ஆக போகுதுன்னா 1 மாசத்துக்கு முன்னாடியோ இல்ல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 3 மாசத்துக்குள்ளேயோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு அஃபிடவிட் ஃபார்மேட் எல்லாம் இருக்கு. அந்த அஃபிடவிட் ஒன்று வாங்கிட்டு அவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் லெட்டர் வாங்கிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். வித்ராயல் எப்போ கொடுப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி 18 இயர்ஸ் ஆர் மேரேஜுக்கோ இல்லைன்னா வந்து அவங்க ஹையர் எஜுகேஷன் 10th பாஸ் பண்ணினாவோ அது வந்து நம்ம விச் இஸ் இயர்லியரோ அதுக்கு வந்து கொடுக்கலாம். 50% பேலன்ஸ் எல்டெட் ப்ரீசீடிங் ஃபைனான்சியல் இயர்ல என்ன பேலன்ஸ் இருக்கோ அதுல 50% நம்ம வித்ராயலா கொடுக்கலாம். இதுக்கு வந்து ஐடி எக்ஸம்ஷன் வந்து 1.5 லட்சம் காமிச்சிக்கலாம். யாரும் அப்பா அம்மா கார்டியனா இருக்காங்களோ அவங்க குழந்தைக்கு எஸ்எஸ்ஏ கட்டுறாங்கன்னா அவங்க கட்டுற அந்த 1.5 லட்சம் ரூபாய் வரைக்குமே அவங்க வந்து ஐடி எக்ஸம்ஷன் அவங்க காட்டிக்கலாம். இந்த மாதிரி எங்களோட குழந்தைக்கு நான் எஸ்எஸ்சி அக்கௌண்ட் கட்டுறேன் அப்படின்னு அவங்க எக்ஸம்ஷன் காட்டிக்கலாம். இது வந்து எஸ்எஸ்சியை பத்தி. சீனியர் சிட்டிசன்ல 60 வயசு ஆனாதான் போட முடியும். அது வந்து நார்மலா. மற்றபடி டிஃபென்ஸ் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் எல்லாம் இருக்கு. அது என்னன்றது இப்ப சொல்றேன். மினிமம் வந்து 1000 rupees, மேக்சிமம் வந்து 30 lakhs. இது எப்ப மாத்தினாங்கன்னா இந்த எஸ்பிஐ ஆர்டர் 6/2023 31/3/2023 இந்த ஆர்டர் போட்டிருக்காங்க. 1/4 இருந்து நம்ம 30 லட்சத்துக்கு ஓபன் பண்ணிக்கலாம். முன்ன 15 லட்சம் இருந்தது, இது ரிவைஸ் ஆயிடுச்சு. மினிமம் வந்து 1000 ரூபாய், மல்டிபிள்ஸ் ஆஃப் 1000, மேக்சிமம் 30 lakhs வித் எஃபெக்ட் ஃப்ரம் 1/4/23 இருந்து. டெபாசிட் வந்து செக்காவோ கேஷாவோ போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் கேஷா போட முடியும்னு இருந்தது. இல்ல அதுக்கு மேலனா செக் தான் கொடுக்கணும்னு இருந்தது. இப்ப அதெல்லாம் எடுத்துட்டாங்க. கேஷா கூட 30 லட்சம் ரூபாய்க்கு கேஷா போடுறதுனா கூட போட்டுக்கலாம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 8.2% இப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ புதுசா ஓபன் பண்ற அக்கௌண்ட் எல்லாருக்குமே இன்ட்ரெஸ்ட் எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா 1 ஜனவரி, 1 ஏப்ரல், 1 ஜூலை, 1 அக்டோபர்ல தான் ஜென்ரேட் ஆகும். அதுக்கு முன்னாடி 31 ஆகுற மாதிரி இருந்தது. இப்போ ஓபன் பண்ற அக்கௌண்ட் எல்லாமே வந்து 1st டே ஆஃப் ஜனவரி, ஏப்ரல், ஜூலை, அக்டோபர்ல தான் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகும். இது யாரெல்லாம் ஓபன் பண்ணலாம்னா சிங்கிள் அடல்ட் வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஜாயிண்ட் ஏ இல்ல ஜாயிண்ட் பி வித் ஸ்பௌஸ் ஒன்லி தான் இருக்கணும். வேற யார் ஜாயிண்ட் அப்பா பையன் அந்த மாதிரிலாம் ஓபன் பண்ணக்கூடாது. அண்ணன் தம்பி அந்த மாதிரிலாம் ஓபன் பண்ணக்கூடாது. ஸ்பௌஸ் தான், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடையும் ஒய்ஃப் ஹஸ்பண்டோடையும் தான் ஜாயிண்டா ஓபன் பண்ணிக்கலாம். இதுல ஜாயிண்டா ஓபன் பண்ணியிருந்தாலும் ஸ்பௌஸ் ஹோல்டர், ஃபர்ஸ்ட் ஹோல்டருக்கு தான் லிமிட் வந்து சேரும். செகண்ட் ஹோல்டர்ன்றது சும்மா அவங்க வித்ரா பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். ஜாயிண்ட் பி கேசஸா இருந்தா தான். பட் ஹோல்டரோட லிமிட் எப்படி அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்டர் தான் சாரும். இப்போ டிஃபென்ஸ் பர்சன் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 50 வயசு ஆனா ஓபன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னே வித்தவுட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்தது. இப்போ அப்படி கிடையாது. டிஃபென்ஸ்ல இருந்து வந்தாலும் அவங்களுக்கு 50 வயசு பூர்த்தி ஆயிருந்தால் மட்டும்தான் சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓபன் செய்ய முடியும். அதுக்கப்புறம் 55 இருந்து 60 சூப்பர் அன்வேஷன், அதாவது விஆர்எஸ் அந்த மாதிரி ஏதாவது போயிருந்தா அவங்க வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா அவங்க ஓபன் ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்கினதுல இருந்து 3 மாசத்துக்குள்ள, இது வந்து இன்னும் 1 மாசம் இருந்தது, அந்த மாத்திட்டாங்க. 3 மாசத்துக்குள்ள ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வாங்க அந்த பணத்தை வச்சு நம்ம சீனியர் சிட்டிசன் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். நார்மலா இருக்கிறவங்க 60 வயசு ஆனா ஓபன் பண்ணிக்கலாம். இந்த கிரிட்டேரியா வந்து ஃபர்ஸ்ட் ஹோல்டர் தான். செகண்ட் ஹோல்டருக்கு 55 வயசு தான் ஆகுது, ஜாயிண்ட் ஆகிடுறாங்க ஸ்பௌஸ், பரவாயில்லையான்னா பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ஹோல்டருக்கு தான் 60 வயசு ஆயிருக்கணும். அப்புறம் சீனியர் சிட்டிசன் சேவிங் ஸ்கீம் பத்தி, இதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படின்னா 1 லட்சத்துக்கு 2050 ரூபா ஒவ்வொரு குவார்டருக்கும், ஒவ்வொரு 3 மாசத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் நம்ம 2050 ரூபா வரும். ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1 லேக் போட்டிங்கன்னா 2050 ரூபா 2050 ரூபா ஒவ்வொரு 3 மாசமும் வட்டி வரும். பிஎம்சி ப்ரீமெச்சூர் க்ளோசர் பண்ணிக்கலாமானா பண்ணிக்கலாம். இப்போ லெஸ் தென் 1 இயரா இருந்தா பண்ணிக்கலாமானா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சீனியர் சிட்டிசன் போட்டு 6 மாசம் தான் ஆகுது, எனக்கு தேவைப்படுது அர்ஜென்ட்டா எனக்கு க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா பண்ணிக்கலாமானா பண்ணிக்கலாம். ஆனா அவருக்கு அந்த 6 மாசத்துக்கு நீங்க இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்க இல்லையா, சீனியர் சிட்டிசன் இன்ட்ரெஸ்ட், அதை ரெக்கவர் பண்ணிட்டு அசலை மட்டும்தான் கொடுக்கணும். அதே 1 இயர் ஆயிடுச்சு 2 இயர்க்குள்ள இருக்குதுன்னா 1.5% டெபாசிட்ல இப்போ எவ்வளவு டெபாசிட் பண்ணிக்கிறாரோ அதுல 1.5% பிடிச்சிட்டு பிஎம்சி பண்ணிக்கலாம். அதே அபவ் 2 இயர்ஸ் பிஃபோர் மெச்சூரிட்டி அப்படின்னா 1% டிடக்ஷன் பிடிச்சிக்கணும். 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கேட்டகரி 1 இயர்க்குள்ளன்னா இன்ட்ரெஸ்ட் பெய்டு பண்ணதை எவ்வளவு 6 மாசத்தோ 9 மாசத்துக்கோ எப்போ க்ளோஸ் பண்ணியிருக்காங்களோ
அப்போ கொடுத்த வரைக்கும் வட்டியை வந்து ரெக்கவர் பண்ணிடணும், பிரின்சிபலை மட்டும் கொடுக்கணும். ஆனா ஆஃப்டர் 1 இயர் பிஃபோர் 2 இயர்ஸ்னா 1.5% டிடக்ஷன் பண்ணிக்கணும் பிரின்சிபல் அமௌண்ட்ல. அபோவ் 2 இயர்ஸ் அப்படின்னா 1% டிடக்ஷன் பண்ணிக்கணும் பிரின்சிபல்ல. எக்ஸம்ஷன் உண்டா டிடிஎஸ்னா 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஃபைனான்சியல் இயருக்கு சீனியர் சிட்டிசனுக்கு டிடிஎஸ் எக்ஸம்ஷன் காமிக்கலாம். ஆனா இவர் எல்லாமே வந்து 15H சப்மிட் பண்ணணும். 15H சப்மிட் பண்ணல அப்படின்னா டாக்ஸ் பிடிச்சிடும். அதே சீனியர் சிட்டிசன் இல்ல, இப்ப விஆர்எஸ்ல வந்தாங்க, டிஃபென்ஸ்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஒன்லி 40,000 மட்டும்தான் எக்ஸம்ஷன் காட்ட முடியும். அவங்க 15Gன்ற படிவம் கொடுக்கணும். அதை வந்து அப்டேட் பண்ணணும் ஃபினாக்கல்ல, ஷிப் லெவல்லையும் சரி அக்கௌண்ட் லெவல்லையும் சரி, இல்லைன்னா டிடிஎஸ் பிடிச்சிடும். அதுக்கப்புறம் அக்கௌண்ட் வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாமா, 3 இயர்ஸ் பண்ணலாம்னு இருந்தது. இப்போ ரீசெண்டா வந்த ஆர்டர் பிரகாரம் எனி நம்பர் ஆஃப் 3 இயர்ஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ பிபிஎஃப் சொன்னா இல்லைங்களா, இப்போ இது 5 வருஷம்னா 8 வருஷம், 8க்கு அப்புறம் ஒரு 3 11 11 3 14 அப்படி பண்ணிட்டே இருக்கலாம். ஆனா ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷன் அப்பயும் எஸ்பி இஎஸ்டி 1 ஃபார்ம் கொடுக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எஸ்பி எக்ஸ்டென்ஷன் 1 ஃபார்ம் கொடுக்கணும். அது வந்து எப்போ கொடுக்கணும்னா மெச்சூரிட்டி ஆகி 1 இயர்க்குள்ள கொடுக்கணும். இப்போ 5 வருஷம் ஆயிடுச்சு, 6th இயர்னா 5ல இருந்து 6வது வருஷத்துக்குள்ள அந்த எக்ஸ்டென்ஷன் 1 ஃபார்ம் கொடுத்து அவர் ரெனியூவல் பண்ணிக்கலாம். அந்த இன்ட்ரெஸ்ட் எப்படி அப்ளிகபிள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு முக்கியமான பாயிண்ட். டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, இல்ல டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்ப என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை வந்து அவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ வந்து என்னன்னா, இப்போ ஒருவேளை டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கும், அவர் எக்ஸ்டென்ஷன் பண்றது ஒரு 6 மாசம் கழிச்சு வந்து பண்ணுவாரு. அப்ப சீனியர் சிட்டிசனோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதிகமா இருக்கலாம். அப்ப என்ன ஆகுன்னா, அவர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்ப இருக்கிற இன்ட்ரெஸ்ட் எலிஜிபிள் வேணும் அப்படின்னா அது சிஸ்டமே வந்து பண்ணிக்கும். நம்ம அதை ஆப்ட் பண்ணா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் ஆகும். ஆனா அதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, டேட் ஆஃப் மெச்சூரிட்டி அப்ப என்ன இருந்ததோ அந்த இன்ட்ரெஸ்ட் தான் வந்து அப்ளிகபிள் மாதிரி இருந்தது. இப்போ ரீசெண்டா வந்த சேஞ்சஸ்ல இது மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டாங்க. அவர் எக்ஸ்டென்ஷன் பண்ணும்போது அவர் வந்து மெச்சூரிட்டி அப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அதுவோ, ஆர் டேட் ஆஃப் எக்ஸ்டென்ஷன் அப்போ என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்ததோ அதுவோ, எது அவருக்கு பெனிஃபிட்டா இருக்கோ அது மாதிரி ஆப்ட் பண்ணிக்கலாம். அது சிஸ்டமே பண்ணிக்கும். இருந்தாலும் இது மாதிரி ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் கேவிபி உங்களுக்கு எல்லாம் தெரியும். மினிமம் வந்து 1000 ரூபாய், மேக்சிமம் வந்து நோ லிமிட். இது வந்து ஒரு காலகட்டத்தில் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1/12/2011 திருப்பவும் கேவிபி ரிலீஸ் பண்ணாங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 18/11/2014. இந்த இடைப்பட்ட 3 வருட காலத்துல வந்து கேவிபியை இஷ்யூ பண்ணல நம்ம. இது எப்பன்னா மல்டிபிள் ஆஃப் 100, 7.5% இன்ட்ரெஸ்ட். இப்போதைக்கு இப்போ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து half yearly காம்பவுண்டடா இதை கால்குலேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ரீ பிரிண்டட் கேவிபி அந்த சர்டிபிகேட் ஃபார்ம் எல்லாம் வந்து டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அது எப்பன்னு பாத்தீங்கன்னா 1/7/2016 டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாஸ்புக் டைப்பா தான் கொடுக்குறோம். இப்போ பழைய கேசஸ் மட்டும்தான் சர்டிபிகேட்டா இருக்கும். இது எப்போ மெச்சூரிட்டி ஆகும்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா இருக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட் பிரகாரம் டபுள் ஆகும் அப்படின்னா கேவிபினாவே டபுள் ஆகும். மெச்சூர் டபுள் தி ஃபேஸ் வேல்யூ 9 years 7 months, அதாவது 115 மாசத்துல ஒரு 1 லட்ச ரூபாய் போட்டீங்கன்னா 2 லட்ச ரூபாவும் மெச்சூரிட்டி ஆகிடும். பிஎம்சி உண்டானா உண்டு. நீங்க பாத்தீங்கன்னா லாக்அப் பீரியட் 2.5 வருஷத்துக்குள்ள எதுவும் பண்ண முடியாது. 2.5 வருஷம் கழிச்சு எடுத்துக்கலாம். ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் இன்ட்ரெஸ்ட் டேபிள் இருக்கும். அது பிரகாரம் வந்து மெச்சூரிட்டி வேல்யூ அவங்க கால்குலேட் பண்ணி கொடுப்பாங்க. என்எஸ்சி உங்களுக்கு தெரியும், 1000 ரூபாய் மினிமம், மல்டிபிள் ஆஃப் 100, மேக்ஸிமம் வந்து நோ லிமிட். கேவிபி மேக்ஸிமம் வந்து நோ லிமிட் தான். 5 year என்எஸ்சி முன்ன வந்து 6 வருஷம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் 5 year என்எஸ்சியா ரிலீஸ் பண்ணாங்க. அது எப்பன்னா 1/12/2011 இன்ட்ரெஸ்ட் ரேட் பாத்தீங்கன்னா 7.7% half yearly காம்பவுண்டட். இது வந்து கேவிபியோட ஒரு 2% இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகம். ப்ரீ பிரிண்டட் என்எஸ்சியும் டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நம்ம பாஸ்புக் தான் இஷ்யூ பண்றோம். இதுவும் 1/7/2016 பாஸ்புக்காக தான் நம்ம சப்ளை பண்றோம். மெச்சூர்டு 5 years. உதாரணத்துக்கு ஒரு 1 லட்சம் போட்டீங்க அப்படின்னா வந்து அது 1 லட்சம் எடுத்துங்க, அது தப்பா இருக்கு.
10,000 போட்டிருக்கு. 44,903 ரூபா வட்டி கிடைக்கும் 1 லட்சத்துக்கு. பிஎம்சி இருக்கான்னா கிடையாது. ஒன்லி ஃபோர் ஃபீச்சரிங் ஆன் பிளட்ஜிங். இப்போ பேங்க்லயோ இல்ல வேற ஏதாவது கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்கிட்டயோ பிளட்ஜ் பண்ணியிருந்தா அந்த பிளட்ஜ் பண்ணியிருந்த கேஸ் மட்டும்தான் ஃபோர் ஃபீச்சர் பண்ண முடியும். மற்றபடி முன்னாடி பிஎம்சி ஏதாவது கேட்டா கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பேர் பிஎம்சின்னு சொல்ல மாட்டாங்க. பிளட்ஜ் பண்ணதை க்ளோஸ் பண்றதுக்கு பேர் ஃபோர் ஃபீச்சர் பறிமுதல் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒன்லி தான் அலௌடு. மற்றபடி நார்மலா பிஎம்சி நம்ம மற்ற ஸ்கீம்ஸ்க்கு இருக்கிற மாதிரி இதுக்கு பிஎம்சி கிடையாது. 10 இயர் என்எஸ்சி இது மினிமம் 100 ரூபான்னு இருந்தது, மேக்ஸிமம் நோ லிமிட் இருந்தது. இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க 1/12/2011. டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க 20/12/2015. இது வந்து 5 இயர் என்எஸ்சி மாதிரி 10 இயர் என்எஸ்சியா இருந்தது. அந்த ஸ்கீமே இல்லை. இப்போ நவ் டிஸ்கண்டினியூடு. மெச்சூர்டு வந்து ஆஃப்டர் 10 இயர்ஸ். பிஎம்சி எல்லாம் எதுவும் கிடையாது. லாக்அப் பீரியடும் 10 இயர்ஸ் தான். இது அதுக்கு முன்னாடி எதுவும் க்ளோஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்கீம் நவ் வாஸ் டிஸ்கண்டினியூடு. எம்எஸ்எஸ்சி இது புதுசா வந்த ஸ்கீம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், லேடிஸ்க்குன்னு வந்து வந்த ஸ்கீமு. இது வந்து எஸ்பி ஆர்டர் 5/2023 31/3/2023 இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. நியூ அக்கௌண்ட் ஒரே ஒரு டெபாசிட் தான் பண்ண முடியும். அதுவும் எப்போ வரைக்கும்னா 31/3/2025 வரைக்குமே தான் இந்த ஸ்கீம் வந்து ஆப்ரேட்டபிளா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த ஸ்கீம் கிடையாது. மினிமம் 1000 ரூபாய், மல்டிபிள் ஆஃப் 100 போட்டுக்கலாம். நோ சப்சிக்வெண்ட் டெபாசிட். மேக்ஸிமம் 2 lakhs தான் பண்ண முடியும். இதுல வந்து இண்டிவிஜுவல் வந்து எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஆனா சப்ஜெக்ட் டு மேக்ஸிமம் ஆஃப் 2 lakhs அண்ட் டைம் கேப் ஆஃப் 3 months between ஒன் அக்கௌண்ட் டு இன்னொரு அனதர் அக்கௌண்ட். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு 50,000 போட்டாங்க, இன்னொரு 50,000 போடணும். 50,000 இன்னொரு 50,000 போடுறதுக்கு கால இடைவெளி வந்து 3 மாதம் இருக்கணும். அதுக்கு இடையில போட முடியாது. அது மாதிரி 50 ஒரு ஒவ்வொரு 3 மாசம் கேப்லயும் போட்டுக்கலாம். மேக்ஸிமம் 2 lakh வரைக்கும் போட்டுக்கலாம். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு 7.5%. இன்ட்ரெஸ்ட் டிடி மாதிரி வருஷம் வருஷம் வாங்க முடியுமான்னா வாங்க முடியாது. 2 வருஷம் கழிச்சு தான் அசலையும் வட்டியும் வாங்க முடியும். இடையில நம்ம 1 year கழிச்சு எனக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கலாம் அப்படின்னு போய் கேட்டீங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. அது மாதிரி கிடையாது இந்த ஸ்கீமு. 2 வருஷத்துக்கு டெபாசிட் பண்ணிட்டோம்னா அசலையும் வட்டியும் சேர்த்து 2 வருஷம் கழிச்சு தான் வாங்க முடியும். மெச்சூர்டு வந்து ஆஃப்டர் 2 yearsன்னு சொன்னேன். இப்போ ஏதாவது வித்ரா பண்ணிக்கலாமா அப்படின்னா 1 year கழிச்சு பண்ணிக்கலாம். 40% அமௌண்ட் நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம். பிஎம்சி அலௌடு ஃபார் மெடிக்கல் லைஃப் த்ரெட்டனிங் கேசஸ்க்கு மட்டும். இல்லைன்னா குழந்தை பேர் இருந்து டெத் ஆஃப் தி கார்டியன் ஆயிட்டாங்க, கார்டியன் இறந்து போயிட்டாருன்னா பண்ணிக்கலாம். இந்த கேசஸ்க்கெல்லாம் மற்ற கேசஸ்க்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 2% லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ பாத்தீங்கன்னா 7.5% இல்லையா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், 2% லெஸ் பண்ணி 5.5% கொடுப்பாங்க பிஎம்சி கேசஸ்க்கு. இப்போ அதே மாதிரி இன்னொரு டவுட் எல்லாருக்கும் இந்த ஸ்கீம் வந்தப்போ ஒரு டவுட் இருந்தது. இப்போ வந்து மைனர் வந்து கார்டியன் போட்டிருக்காங்க, மைனருக்கு ஒரு 2 லட்சம் போட்டிருக்காங்க. அதே கார்டியன் அவர் பேர்ல செல்ஃபா ஒரு 2 லட்சம் போட்டுக்கலாமான்னு ஒரு டவுட் வந்தது. போட்டுக்கலாம்னு சொல்லி கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டாங்க. மைனர் சைல்டு பை ஆப்ரேட்டட் பை கார்டியன்னா அது குழந்தைக்கு 2 லட்சம் போட்டுக்கலாம். அந்த ஆப்ரேட் பண்ற கார்டியன் வந்து அவர் பேர்லயும் ஒரு 2 லட்சம் போட்டுக்கலாம். இது வந்து எஸ்பி ஆர்டர் 10/2023 5/4/2023 ஆர்டர் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிளாரிபிகேஷனே போட்டிருக்காங்க. இந்த மாதிரி மேக்ஸிமம் லிமிட் பிரெஸ்கிரைப்ட் அண்டர் ரூல் 1/4 of MSSC 2023 is for an individual. As such, minor limit is separate and investment up to 2 lakh can be made in the name of minor girl child அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால அந்த மாதிரி ஏதாவது ஓபன் பண்ணாம இருந்து யாராவது கேட்டாங்கன்னா நம்ம ஓபன் பண்ணி கொடுக்கலாம். மைனருக்கு தனி லிமிட், கார்டியனுக்கு தனி லிமிட்னு சொல்லிட்டாங்க. சிவா கேக்குதா தலைவரே? பாக்கி மிஸ்லேனியஸ் அப்புறம் வந்து ப்ரீமெச்சூர் ஐ மீன் கிளைம் இதெல்லாம் அடுத்த செஷன்ல வச்சுக்கலாமா? இதுவே 1 hour ஆயிடுச்சு. ஆமா இது 1 hour ஆச்சு. அது இன்னும் 1 hourக்கு மேல ஆகும். அது கண்டிப்பா அது இன்னும் ஒரு 20 ஸ்லைடு இருக்கு தலைவர். அது இன்னொரு கிளாஸ் பாத்துக்கலாம் தலைவரே. அது அடுத்து நெக்ஸ்ட் இதுல வச்சுக்கலாம். கண்டிப்பா வச்சுக்கலாம். கொஞ்சம் ஒரு சின்ன இதனா ஒரேடியா போட்டாலும் கஷ்டமா இருக்கும். ஆமா 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 ஆமா. நண்பர்களே, இன்னைக்கு தோழர் சிவகுமார் அவர்கள் எஸ்பி மற்றும் சர்டிபிகேட் என்னென்ன ஸ்கீம் இருக்கு, என்னென்ன முக்கியமான விதிகள்லாம் சொல்லியிருக்கார். இதை விட இன்னும் முக்கியம் என்ன அப்படின்னா, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் எப்படி, கிளைம் வந்தா எப்படி,
இதுல சில நுணுக்கமான, அதாவது ஒரு எஸ்பிஎம் தெரிஞ்சிக்க வேண்டிய நுணுக்கமான பல விஷயங்கள்லாம் இன்னொரு 20 ஸ்லைடு தயார் பண்ணி வச்சிருக்காரு. ஆனா ஒரே நாள்ல ஒன்னா டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் புரிதலுக்கு கொஞ்சம் கடினமா இருக்கும். அப்படின்றதுனால அடுத்த ஒரு சிறப்பு பகுதியா அவர் தன்னுடைய பாக்கி மேற்கொண்டு இருக்கக்கூடிய அந்த விதிகளை வந்து விளக்கமாக நமக்கு எடுத்துரைப்பார் என்று கூறி தோழர் சிவகுமாருக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். மிக சிறப்பாக அப்படியே இந்த திட்டங்கள் வந்து அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியவைகள், இதில் இருக்கக்கூடிய நுணுக்கங்களையும் மிக அழகாக சொல்லியிருக்கார் அவரு. இதை வந்து எல்லோருக்கும் கண்டிப்பாக பயனுள்ளதாக அமையும் என்று நம்புகிறேன். அடுத்த அறிவை தேடி பயணம் நாளிலே சிவகுமார் அவர்கள் இதனுடைய தொடர்ச்சியை நிச்சயமாக துவக்கி நடத்துவார். நன்றி சிவகுமார். எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி. எல்லாருக்கும் நன்றி.